போவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டு எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்ற நாளில் கூட இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எது எழும்ப முடியாமல் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறா. அவன் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ நமக்குன்னு ஆண்டவர் ஒரு மகிமையை கற்று வைத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு கணத்தை கற்று வைத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கற்று வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு மேன்மையை கற்று வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை நாம் என்ன பண்ணணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை எழும்ப பண்ணும்படி 38 வருஷமாய் வியாதி கடந்த அந்த வியாதிஸ்காரனை கூட ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு அவனிடத்திலே போய் சென்று அவனை என்ன பண்ணாங்க? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சோதரம். அந்த உடனே 38 வருஷங்கள் இருந்த வியாதி அவனை பயங்கரமாய் வாட்டி வதைத்து அவன் இருக்க இடத்துல கவலையோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடு கூட இருந்து, என் வாழ்க்கை இப்படியே பெறும், 38 வருஷமா இப்படியே நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி அவன் யோசித்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் சடிதியாக ஒரு அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே செய்தது போல இந்த காலை நேரத்திலே அவன் 38 வருஷமாக இருந்தான். ஒருவேளை நீங்கள் எத்தனை வருடக்கணக்களாக, எத்தனை நாட்களாக, எத்தனையோ பல நாட்களாக நீ இருக்கிற இடத்துல அப்படியே இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல ஃபஸ்டர், ஒன்றுமே என்னால் பண்ண முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்து இருக்கிறீங்களா? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை சோதரம் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய ஆவியினாலே உங்களை எழும்ப பண்ண போகிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம், அந்த ஒளி உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அங்கே ஒளியை வீச பண்ணும்படியாக உங்கள் வாழ்க்கை மலரத்தக்கதாக சோதரம் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை வருடங்கள் 38 வருடமாக இருந்த அவனை எழுப்பின ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் எழும்ப கட்டப்போகிறார், எடுத்து கட்டப்போகிறார். விழுந்து போன சோதரன் தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டின கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அந்த தாவீதை எழும்ப பண்ணி பிரகாசித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எழும்ப பண்ணுவார். அந்த ஒளி பிரகாசிக்காதபடிக்கு அந்த காணப்படுகிற தூசிகள், காணப்படுகிறதான போராட்டங்கள் என்ன பண்ணும்? என்னதான் நம்ம டிவியில் இருக்கும் பொழுது, நம்ம வீட்டுகளில் விளக்குகள் இருக்கும் பொழுது அதில் தூசி படிஞ்சிருக்கும். அந்த தூசி ஆனால் பார்க்குறதுக்கு லைட் எரிய மாதிரி இருக்கும், ஆனால் தூசி நம்ம படிஞ்சிருக்கோம். அந்த தூசியை அதான் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அற்புதங்களை செய்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவருக்கு பிடிக்காத எந்தெந்த காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கும்போது, ஆண்டவரே என்னிடத்தில் எந்தெந்த குறை இருக்கிறதோ அதெல்லாம் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய், உன் பேரில் எனக்கு குறையுண்டு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கிட்டி சேரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கிட்டி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. அவர் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவாகினும் இருள் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் இந்த காலை வெளியேற்றனை வெளியேறுகிறது. ஆண்டவராக தேவன் ஒளியாய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார், வல்லமையாய் தேவனாய் இருக்கிறார். உங்களை எழும்ப பண்ண போகிறார், உங்களை ஒளிவீச பண்ண போகிறார். அவர் கொடுத்த மகிமையிலே சோதரன் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுது என்று சொன்னது போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூட இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை செய்ய போகிறார். பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ண கலக்கமடைய தேவையில்லை. சோதரன் தட்டி இருக்க தூசி என்ன பண்ணுங்க? உதறி தள்ளுங்க. ஒருவேளை உங்களால் ஜெபிக்க முடியலையா, பலவீனமாக இருக்கா, வேதத்தை படிக்க முடியாது பலவீனமாக இருக்கா, நான் ஆண்டவருக்காக எது செய்ய முடியல, முன்னாடி செஞ்சேன் இப்போ என்னால் செய்ய முடியல,
அதனால என்ன பண்ணணும் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்திலையும் கூட கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு அதிசயமா இருக்குது. என்ன காரியம்? அதுதான் ஆண்டவர் வாழ்க்கையில மீகா 7:15 படி நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி ஆமே சோதர ஆண்டவே வாழ்க்கையில் அப்படியே செய்யுங்கப்பா, என்னை எழும்ப பண்ணுங்கப்பா, என்னை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் வேலையில் நீங்கள் செய்யப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற என் தேவனாக இருக்கிறார். ஆண்டு சமூகத்தில் கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமே சோதந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் எழும்ப முடியாத இருக்கிறார்களோ, ஆண்டவரை குடும்பத்தில் ஒருவேளை வியாதியின் போராட்டத்தில், ஆண்டவரை வேலை செய்கிறவங்களை அந்த காரியத்திலும் கூட எந்தெந்த காரியத்தில் இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த நாளில் அவர்களை கர்த்தர் எழும்பி ஆண்டவரே சோதர பிரகாசிக்கத்தக்கதாக எந்தெந்த காரியங்கள் அவர்கள் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறதோ, ஆண்டவரை அவமானம் அடைந்து இருக்கிறார்களோ, ஆண்டவரை வேதனை இருந்து இருக்கிறார்கள், அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. நீ ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆண்டவரே சோதரன் பிள்ளைகளை ஆசீர்வதி பிரியமானவனை ஒரு ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இரும் என்று சொல்லும்படி பிள்ளைகள் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த யெகோவா ஈரே சேனலை பார்க்கிற உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுவீராக. நீ அப்படியாய் செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை